கிரீன் சில்லி ரெடி பண்ணி சாப்பிட போறாங்க. என்னது கிரீன் சில்லி? அது நாங்க கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க, நானுமே ஃபர்ஸ்ட் டைம் கிரீன் சில்லி சாப்பிட போறேன். ஒண்ணு நீங்க சில்லி சிக்கன் சாப்பிட்டுருக்கீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்குங்க. இந்த கிரீன் சில்லிக்கு மசாலா வேணும்ல, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாங்க, இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால தான் பச்சை கலர்ல கிடைக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சமா தயிர் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா அழகா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை பவுல்ல போட்டு அது மேல ஒரு சில மசாலாக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவுதாங்க கிரீன் சில்லிக்கு தேவையான விஷயங்கள். கிரீன் சில்லி மட்டும் பண்ணா போதுமா? சிக்கன் கிரேவி தனியா ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு, சிக்கன் கிரேவி, கிரீன் சில்லிங்க. இந்த கிரீன் சில்லி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல நான் கேள்விப்பட்டதுல சாப்பிட்டதுல அப்படின்னு சொன்னீங்க, அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கிரீன் சில்லியை இப்பதாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா அழகா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆனது கூட வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சில்லி அழகா பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெயில போட்டு. அதுவுமே அழகா முறு முறுன்னு ஜூசியா கிடைச்சது. ருத்திகா பாப்பாக்கு ஒரு பிளேட்ல சாப்பாடு, சிக்கன் கிரேவி கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் சில்லி எல்லாமே வச்சு கொடுத்தோம் பாருங்க. பாப்பா விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பை.